எங்களுடைய தேசிய ஜனநாயக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது எந்த மாற்றமும் இல்லை, இருந்து கொண்டே இருக்கின்றது. தேசிய ஜனநாயக இருந்து கொண்டே இருக்கிறது. என்டிஏ கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க அடிக்கடி சொல்லணும். அதே மாதிரி இந்த தேர்தலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றோம். நம்முடைய மாண்பு மத்திய அமைச்சர் அவர்கள் மற்றும் நம்முடைய மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர்கள் உச்சரிக்கை வருகிறது. புதுச்சேரியுடைய வளர்ச்சி அக்கறை கொண்டு புதுச்சேரியுடைய மக்களுக்காக புதுச்சேரி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பாரத பிரதமர் வருகிறது. பல சுமார் 3000 கோடிகளுக்கான திட்டங்கள் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதையெல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பை அளிக்க தேசிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறியதாக அந்த நிலையில் அதனுடைய அடிப்படையில் தேசிய மறுபடியும் சிறந்த முறையில் புதுச்சேரி மாநில மக்களுக்காக பணியாற்றுவதற்கு அந்த திட்டங்களை கொண்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து கூட்டணி எப்போது கூட்டணி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தலில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேர்தல் சந்திக்க இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக ஒரு கட்சி புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கிறது. அது நம்முடைய மத்திய மாண்பு உள்துறை அமைச்சர். இந்த கட்சி நம்முடைய வரும்பொழுது இன்னும் பலமாக இருக்கும், நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் அதை இணைத்து அதோடு இணைத்து அந்த தேர்தல் கூட்டணி சந்திக்கலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த கட்சியும் இப்பொழுது அந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. தொகுதிகள் எதுவும் மாற்றி போட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அது பிறகு தெரியும். என்ன தொகுதி தெரியும். அதாவது இந்த தேசிய கூட்டணியில ஜனநாயக அது சொல்லும் பொழுது விரிவாக சொல்லுவோம். அப்ப சொல்றோம். தேர்தல் போறீங்க. இப்ப வந்து தேர்தல் வாக்குறுதி அது போல திட்டங்கள் நிறைய சொல்லுவோம். அது பிறகு சொல்லுவோம். நன்றி.